இங்கே தான் இதுவரை யாரும் சொல்லாத விஷயத்தை ஐயா சொல்றாரு. அந்த அந்த ஒரு ஐயாவுடைய அந்த ஒரு பதில், அந்த தீர்வு தான் வள்ளுவனுடைய குரலுக்கும் தீர்வு அமைஞ்சிருச்சு, எண்ணம் போல் வாழ்வுக்கும் தீர்வு அமைஞ்சிருச்சு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோட சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும். இந்த அற்புதமான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இயற்கைனா என்ன, செயற்கைனா என்னன்னு பிரித்து புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் செயற்கை. இயற்கைங்கிறது நமக்கு கட்டுப்பட்டதா, நம்மளை மீறி தாமாக நடக்கக்கூடியது எல்லாமே இயற்கை. செயற்கைங்கிறது நம்மளா செய்யறதெல்லாம் செயற்கை. இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லலாம். சூரியன் உதிக்கிறது, மழை பெய்யறது, காத்தடிக்கிறது எல்லாமே இயற்கை தான். இன்னும் டீப்பாக சொன்னால், நம்முடைய செயலை தவிர மற்ற எல்லாமே இயற்கை தாங்க. இப்போ நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் நான் முடிவு பண்ண முடியுமா? என்னை பொறுத்தவரை உங்களுடைய செயல் கூட இயற்கை தான். என்னுடைய செயலை தவிர மற்றதெல்லாம் என்னங்க இயற்கை. நானா வில்ஃபுல்லாக என்னுடைய எனர்ஜியை வச்சு நான் செய்கிறத தவிர மீது எல்லாமே எனக்கு இயற்கை. நானாக செய்கிறது எல்லாமே எனக்கு செயற்கை. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த மனசுங்கிறது இயற்கையாக இருக்குது. ஐயா கண்டுபிடிச்சது மனசுங்கிறது இயற்கையாக இருக்குது. இப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, மனசை நான் தானே திட்டமிடுறேன். இப்போ நீங்கள் இந்த ஞானமுகம் வளர்ந்து வரணுங்கிறது நீங்கள் ஒரு திட்டமிட்டிருப்பீங்கல்ல, நம்ம லீவ் கிடைக்குதா, எப்படி போகலாம் அப்படின்னு நீங்கள் தான் திட்டமிட்டீங்க. அது மனசுக்குள்ள தான் நடந்துச்சு. அப்போ இது எப்படி இயற்கையா? இங்கே தான் இதுவரை யாரும் சொல்லாத விஷயத்தை ஐயா சொல்கிறார். அந்த அந்த ஒரு ஐயாவுடைய அந்த ஒரு பதில், அந்த தீர்வு தான் வள்ளுவனுடைய குரலுக்கும் தீர்வு அமைஞ்சிருச்சு, எண்ணம் போல் வாழ்வுக்கும் தீர்வு அமைஞ்சிருச்சு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒட்டுமொத்த மனசை வந்து வேதங்கள் வந்து 4ஆக பிரிக்குது. நம்ம மனசு வந்து நம்ம டோட்டல் மைண்ட் நமக்கு இருக்கு இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, நம்ம மனசு தான் எல்லா வேலையும் செய்கிறோம். காலைல சாப்பிட்றோம், நண்பரை பார்க்குறோம், நண்பருக்கு ஹாய் சொல்கிறோம், தொழில் செய்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் பழகிறோம், எல்லாமே இந்த மனசு வச்சு தான் செய்கிறோம். இந்த ஒட்டுமொத்த மைண்டை வேதங்கள் வந்து 4ஆக பிரிக்குது. அது என்ன 4ன்னு கேட்டிங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 மனதினுடைய செயல்பாடை வச்சு 4ஆக பிரிக்குது. என்னங்க மனதினுடைய செயல்பாடு 4 நீங்கள் அதில் மனம்னு ஒன்று வருதுங்கிறீங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழில் வந்து அந்தக்கரணம்னு ஒரு பேர் இருக்கு. அந்தக்கரணம்னா அகக்கரணங்கள் எல்லாம் வந்து அந்தக்கரணம், புறக்கரணங்கள்லாம் நம்முடைய பஞ்சேந்திரியங்கள், நம்ம வந்து கை காலெல்லாம் புறக்கரணங்களாம். மனசுங்கிறது அந்த கரணமா. அந்த கரணம் அப்படின்னா டோட்டல் மைண்ட் அர்த்தம். அதை வந்து 4ஆக பிரிக்குது. இல்லைன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ஆக பிரிக்குது. என்னன்னா எங்க அந்த வேதம்லாம் நமக்கு புரியாது, நீங்க மறுபடியும் வேதத்தை பத்தி பேசுறீங்க, ஈஸியா ஏதாவது வழி இருக்கா? நீங்க ஒட்டுமொத்த மைண்டி 4ஆலாம் பிரிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளா ஐயா வந்து 2ஆ பிரிக்கிறாரு. இந்த 2ஆ மட்டும் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். மனசை இந்த 2ஆ பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே டோட்டல் மைண்டை நீங்க புரிஞ்சதான் ஆயிடும். நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சாப்புல இருந்து இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு, ஒரு கனவற்ற தூக்கத்துக்கு போறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளார இருக்கிறது 2 வகையா பிரிக்கலாம் மைண்டை. அது என்ன 2 வகை? ஒன்னு வந்து எண்ணம், ஒன்னு வந்து எண்ணம், இன்னொன்னு வந்து சிந்தித்தல். 2 ஒண்ணு மாதிரியே தெரியுது இல்ல? எண்ணம், இன்னொன்னு வந்து சிந்தித்தல். இங்கிலீஷ்ல வந்து எண்ணத்துக்கு வந்து தாட், சிந்தித்தல் வந்து திங்கிங். ஓகேங்களா? இப்ப எண்ணம் அப்படின்னா நம்மளை மீறி தாமாக வரக்கூடியது எல்லாமே எண்ணங்கள். வந்த எண்ணத்தை நீங்களா டெவலப் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்க அறிவை கொண்டு நீங்களா டெவலப் பண்ணா அதுக்கு பேர் என்னங்க? திங்கிங். இந்த 2 தான் இருக்குது. 2 தவிர எதுவுமே கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 2ல 80% தாட்டு தான் இருக்கு. வெறுமனே 20%, பிலோ 20% தான் திங்கிங் இருக்கு. திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க உங்க அறிவை வச்சு திங்க் பண்றது திங்கிங். உங்களை அறியாம உங்களை மீறி உங்களுக்கு வரதெல்லாம் தாட்டு. தாட்டை பொறுத்தவரைக்கும் தாட்டு வந்த விட்டு தான் இப்படி ஒரு தாட்டு வந்துருக்குதுன்னு நமக்கு தெரியும். வந்த விட்டு நீங்க என்ன பண்றீங்க? அது மேல சவாரி பண்றீங்க. நீங்களா வில்ஃபுல்லா அதை திங்கிங்கா டெவலப் பண்றீங்க. அது நீங்க பண்றீங்க. இது வந்து இப்படி ஒரு பிரிவினை இருக்குதுங்கிறதே நமக்கு இதுவரையிலும் ஐயாவுடைய அறிமுகத்துக்கு முன்னாடி இதுவரையிலும் தெரியவே தெரியாது. இதுவரையிலும் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிட்டோம்? தாட் மைண்ட். அப்போ மைண்ட் சரி பண்ணணும். ஏங்க நெகட்டிவ் என்ன வரக்கூடாது. மைண்ட் எப்பயும் அமைதியா இருக்கணும், கோவம் வரக்கூடாது. எப்பயும் ஆனந்தமா, மகிழ்ச்சியா, அமைதியா இருந்தா ஓகே அப்படின்னு முடிவு பண்றோம். அப்ப தாட் என்ன பண்றதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம்? போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு ஐயா, தாட் என்பது நமக்கு கட்டுப்பட்டதல்ல, நம்மை மீறி வெளிப்படக்கூடியதெல்லாம் வந்து தாட். வந்த தாட்ல நம்மளா வில்ஃபுல்லா நாம தான் திங்க் பண்றோம்னு திங்க் பண்ணா அது பேர் என்னங்க? திங்கிங். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். நீங்க தாட்னா என்ன, திங்கிங் புரிஞ்சு இப்பயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களை எல்லாத்தையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ரோஜா பூன்னு நினைச்சிங்கன்னு சொல்றேன். நீங்க ரோஜா பூன்னு நினைச்சிக்கிங்க. ரோஜா பூனா எப்படி இருக்கும்? என்ன கலர் இருக்கும்? என்ன வாசம் இருக்கும்? அதுல வந்து முள்ளு இருக்கும். அந்த இலை எப்படி இருக்குன்னு நினைச்சு சொல்றேன்.
நீங்கள் நினச்சிட்டீங்க. நினைக்க முடியுதா உங்களால்? கண்ண முடியும் நினச்சி பாருங்கள். நினைக்க முடியுதா? ஓகே. இப்போ வந்து இது பேர் என்னங்க? திங்கிங். நீங்களா வில்ஃபுல்லாக தான் நினச்சிங்க. இது திங்கிங். இப்போ இன்னொன்று சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நினச்சது வரலும் போதும். இப்போ இந்த வகுப்பு முடிகிற வரலும் யாரும் ரோஜா பூ நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்கள் மனசில் ரோஜா பூ பற்றி உங்களுக்கு எண்ணமே வரக்கூடாது. ஓகேவா? என் வகுப்பை தான் கவனிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ தான் ரோஜா பூவாக தெரியாது, மாலையாக கூட தெரியும். இல்லைடா ஒரு ரோஜா பூ நினச்சா மாலையே வருது, நினைக்கவே கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ போராட அது இதுதான். இது பேர் என்னது? இப்போ நீங்கள் நினைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணல, ஆனால் உங்களை மீறி வருது இல்லையா? இது பேர் என்னங்க? இது தாட். இப்போ தாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, திங்கிங்னா என்னன்னு தெரியுதா? தாட்டில் நம்ம தப்பு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தாட் என்பது இயற்கை. இயற்கையை ஒருபோதும் தவறு செய்யாது. இயற்கையை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? அப்போ தாட்டை குறை சொல்லணுமா? தாட்டில் குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தாட்டாவே விட்டுருங்க. தாட்டு அதுவாக வருது, அதுவாக போகுது. அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை. தேவைன்னா என்ன பண்ணலாம்? செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோட சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும்.